முதலமைச்சர்கள் மற்றும் அமைச்சர்களை பதவி நீக்க வகை செய்யும் மசோதா கருப்பு மசோதா அப்படின்னும் மக்களாட்சி என்னும் வேர்ல வெந்நீர் ஊற்றும் செயல்னும் முதல்வர் ஸ்டாலின் கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு. இது தொடர்பா சமூக வலைதளத்துல அவர் வெளியிட்டிருக்கிற பதிவுல 130வது அரசமைப்பு சட்ட திருத்தம் அப்படிங்கிறது சீர்திருத்தம் கிடையாது, இது ஒரு கருப்பு நாள், இது ஒரு கொடுஞ்சட்டம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. கைதாகி 30 நாள் சிறையில இருந்தாலே மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வரை எந்த விசாரணையுமே இல்லாம நீதிமன்ற தண்டிப்பும் இல்லாமலேயே பதவி நீக்கம் செய்யலாம். பாஜக வைத்ததுதான் சட்டம். வாக்குகளை திருடுறது, குரலை நசுக்கிறது, தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை ஒடுக்கு அப்படின்னு அனைத்து கொடுங்கோலையும் இப்படித்தான் தொடங்கும்னு முதலமைச்சர் தெரிவிச்சிருக்காரு. மக்களாட்சி வேர்லையே வெந்நீர் ஊற்றும் இது போன்ற திருத்த சட்டத்தை வன்மையா கண்டிப்பதாகவும், இந்தியாவை சர்வாதிகார நாடா மாற்ற முயலும் இந்த முயற்சிக்கு எதிரா ஜனநாயக சக்திகளை அனைவரும் ஒன்றிணைந்து போராட முன்வர அழைப்பதாகவும் சொல்லியிருக்காரு. பிரதமருக்கு கீழான சர்வாதிகார நாடாக இந்தியாவை மாற்றுவதன் மூலமா மத்திய பாஜக அரசு அரசமைப்பு சட்டத்தையும் அதோட மக்களாட்சி அடித்தளத்தையும் களங்கப்படுத்த முடிவு எடுத்துட்டு அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் சுட்டிக்காட்டியிருக்காரு.